ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ்தா எப்படி செஞ்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் வந்து 3 டீஸ்பூன் வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. 200 கிராம் பாஸ்தா தான் நான் எடுத்திருக்கேன். அதை அப்படியே அதில் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்கு தான் நம்ம அந்த ஆயில் ஊற்றுறோம். சரிங்களா? அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 200 கிராம் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா பார்த்திங்கன்னா குழஞ்சிரும். அது ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம எடுத்து அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா சேர்த்து வதக்கிட்டு தக்காளி வந்து அப்படியே அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்து இந்த மாதிரி நடுவில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படியே உள்ளுக்குள்ளேயே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். உள்ளேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை அப்படியே சேர்த்துக்கலாம். சூப்பரான பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.